திருக்குறள் அதிகாரம் 59. ஒற்றாடல். ஒற்றும் உரை சான்ற நூலும் இவையிரண்டும் திற்றென்க மன்னவன் கண். ஒற்று புகழும் தெளிவும் உள்ள நீதி நூல் இவ்விரண்டும் ஆட்சியாளரின் இரு கண் என்று அறிக. எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். பகைவர் நண்பர் பொதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை. ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றங் கொளக்கிடந்தது இல். எல்லாரிடத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரை கொண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை. வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. அரசு பணியாளர் ஆளும் கட்சி அதன் எதிர்க்கட்சியினர் அயலவர் என்று அனைவரின் சொல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர். கடா உருவோடு கண்ணஞ்சாது யாண்டும் முகாமை வல்லதே ஒற்று. பிறர் சந்தேகப்படாத வேடத்தோடு சென்று சந்தேகப்பட்டு சினந்தால் அஞ்சாது நின்று சாமதான பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாத வல்லமை பெற்றவரே ஒற்றர். துறந்தார் படிவத்த ராகி இறந்தாராய்ந்து என் செய்யினும் சோர்வில்லது ஒற்று. செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவட்டை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் இரகசியத்தை சொல்லாதவரே ஒற்றர். மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. இரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றை செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய் கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொளல். ஓர் ஒற்றர் கொண்டு வந்த செய்தியை இன்னும் ஓர் ஒற்றர் தரும் செய்தியோடு சரிபார்த்து கொள்க. ஒற்றற்றுணராமை ஆள்க உடன்மூவர் சொட்டொக்க தேரப்படும். ஒற்றரை இயக்கும் போது ஓர் ஒற்றரை இன்னுமோர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்குக. ஒரு காரியத்திற்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்க. சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை. மறைவாக நிகழ்வனவற்றை அறிந்து சொல்லும் ஒற்றருக்கு பரிசு தருக. மறைவாகவே தருக. ஊர் அறிய தருவது மறைவையும் ஒற்றரையும் தானே வெளிப்படுத்தியது போல் ஆகும்.